அவர் தான் கேட்கணும். கஷ்டப்பட்டு வெட்டுறேன், அதை எடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை, வெறும் கேரட்டு தான் இருக்கிறாரு. கேரட்டு ஏதாவது பண்ணார். நான் மாட்டு ஆகிட்டு சொல்லுங்க.
வேற பழக்கங்கள்லாம் போகும் சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு இன்னொரு இருக்காங்களே அவங்க ஓகேவா தம்பி ஓகேவா பாருங்க சார் ஒரு நிமிஷம் பாருங்க அப்படியே அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் புத்தி சொல்லி இந்த மாதிரி நேரத்தில் வந்து அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் புண்ணியம் கிடைக்குமா அப்பா இருக்க
ஓகே. அறக்கட்டளை நிறுவனத்தின் தலைவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நோட்டு, புக்கு, பேக்கு நிறைய உதவிகள் செய்ய நமக்காக அங்கிருந்து எவ்வளவு தொலை தூரத்திலிருந்து நமக்காக வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு நம்ம அனைவரும் வருக வருக என்று அனைவரும் கைதட்டி வரவேற்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். நடிகர் அறக்கட்டளை சார்பாக தலைவர் அம்பிகா சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் மாலா நாராயணா அவர்கள் பாரதி தணிக்கை மலை அவர்களை வருக வரவேற்கிறோம். அவருடைய கைகளோ தன்னை அறியாதவங்க பின்னாடியோ போகக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாரா இல்லையா? அதெல்லாம் நல்லா உள்வாங்கிட்டீங்களா? உங்களுக்கு யாராவது இடையூறு செய்தா உங்க தாய் தகப்பன்ட்ட போய் சொல்லணும். குழந்தை செல்வங்களுடைய விழிப்புணர்வுன்றது இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு குழந்தை செல்வங்களுடைய தீண்டாமை தொடர்ச்சியா நடக்குது அறியாமையினால. ஐயா உங்களை தான், அத்தா உனக்கு தான், புரியுதுங்களா? இல்லாம நம்மளை யாரோ தவறுதலா வழி நடத்தினாலோ ஒரு அறியாமை செயல்களை உங்க பெற்றோர்கிட்ட சொல்லணும். எங்க நடக்குதோ அதுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு நம்ம அந்த தகவலை சொல்லணும். என்னை இவர் தவறாக அணுகிறாரு, தவறான முறையில் கையாளுறாரு, இது தவறு அப்படின்னு பெரியவங்ககிட்ட சொல்லணும். இல்லையா கல்லூரிகள்லேயே பள்ளிக்கூடங்களில் இருந்தால் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட சொல்லணும். கிராம பகுதிகளில் இருந்தால் அண்ணன் தம்பி மாமா மச்சான்ட்ட உங்களை யாராவது கேலியோ கிண்டலோ ஒரு ஏதோ ஒரு சிலுமிச்சவங்ககிட்ட ஒரு அறியாத ஆட்கள் முகந்தறியாத ஆட்களோ உறவு முறைகளில் செஞ்சாலும் அதை பற்றி நம்ம சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கான விழிப்புணர்வு நம்ம பெற்றிருக்கணும்.
நம்ம நண்பர்கள்லே குழந்தை செல்வங்கள் நண்பர்கள்லே தவறான அடிதடி சண்டை இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட புரியாம நடந்துக்கிட்டு நன்றியை தெரிவிச்சுக்கோ. வாய்ப்பளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. செங்கதிர் எழுந்தான் திரைக்கடல் மேலே
நடந்தால் எருதுகள் முன் செல்ல தொடரும். செங்கதிர் எழுந்தான் திரைக்கடல் மேலே சிரிக்கும் தாமரை போல எங்கனம் நிறைய எங்கன ஒளிய இனிதாய் மலர்ந்தது காலை, இனிதாய் மலர்ந்தது காலை. பெருமையை போற்றிடுவோம் அவள் பெருமையில் மகிழ்ந்தே ஆடிடுவோம். பெண்ணின் பெருமையை போற்றிடுவோம் அவள் பெருமையில் மகிழ்ந்தே ஆடிடுவோம். கண்ணின் மணியாம் கருணையின் வடிவாம் கடவுளை நாம் தினம் வணங்கிடுவோம். பெண்ணின் பெருமையை பேணிடுவோம் அவள் பெருமையில் மகிழ்ந்தே ஆடிடுவோம். கண்ணின் மணியாம் கருணையின் வடிவாம் கடவுளை நாம் தினம் வணங்கிடுவோம். செந்தமிழ் செல்வியை கும்பிடுவோம் அவள் சேவடி தன்புகள் பாடிடுவோம். பெண்ணின் பெருமையை பேணிடுவோம். தந்தமிழ் கலையை வளர்த்திடுவோம். நாம் தாய்மனம் உயர்ந்திட வளர்த்திடுவோம். தந்தமிழ் கலையை வளர்த்திடுவோம். நாம் தாய்மனம் உணர்ந்திட வளர்த்திடுவோம். பெண்ணின் பெருமையை பேணிடுவோம். ஹலோ, அனைவரும் வணக்கம். டாக்டர் சில்ட்ரன் கடிமருந்து இருக்குது. இதை மாற்றி காட்ட வேண்டும் என்று சமூக மேம்பாட்டுத்துறை அறக்கட்டளையும் இருக்குது. இது சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையும் இருக்குது. சுகத்துக்காக பலன் அல்லும் பகலும் பாடுபட்டு கடவுளையே தீக்குது. கிடைக்கின்ற நாட்டு வேலை பாடுறேன். அது மாதிரி நீங்க அனைவரும் ஹலோ, எல்லாரும் அமைதியா இருங்க. நம்மளுக்கு காலையில இருந்து விளையாட்டு பாட்டு இதெல்லாம் பண்ணோம்ல. நம்மளுக்கு நதிகள் அறக்கட்டையில இருந்து நம்மளுக்காக உணவு படிப்பதற்காக நோட்டு புத்தகம் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் வந்துருவாங்க. அதை வாங்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருங்க, நல்லா படிக்கணும். அது மாதிரி நம்ம சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை வந்து நம்மளுக்காக நம்ம குழந்தைகளுக்காக தான் நம்மளுக்கு இந்த சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை வந்து துவங்கப்பட்டு குழந்தைகளுக்காகவே நடத்தப்பட்டு வருகிறது. இதுல வந்து மொத்தம் 5 சென்டர் இருக்கு. 5 சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் சென்டர் வந்து மாலைகவுண்டன்பட்டி ஜானகி மேடம் வந்து டீச்சரா இருக்காங்க. அவங்க கிட்ட 20 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல இருந்து படிக்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இது என்ன வரும், சிங்கம்பட்டி சென்டர்ல அங்க 20 ஸ்டூடெண்ட் கவி பாரதின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒருத்தங்க டீச்சரா இருக்காங்க. லட்சுமிபுரம் டீச்சர், கல்கோட்டை டீச்சர், நெக்ஸ்ட் கோவில்பட்டி டீச்சர். மொத்தம் 5 சென்டர் நம்ம இதுல சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்க பயன் அடைஞ்சிக்கலாம். நிறைய நம்மளுக்கு பக்த ட்ரஸ்ட், அதான் நதி அது மாதிரி நதிகள் மேம்பாட்டு அறக்கட்டளையிலிருந்து குழந்தைகளுக்காக படிப்பதற்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் உணவு எல்லாம் வழங்கி உங்களது மகிழ்விக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வரும் வரை அமைதி காத்து அவர்களுக்காக வரவேற்பு தர வேண்டும். நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து குழந்தைகளோட எய்மை தான் முக்கியமாக அனைத்து குழந்தைகளுக்கும், நம்ம சென்டர் மட்டும் இல்லை, எங்கெங்க கல்வி கற்கும் குழந்தைகள் உள்ளனவோ அனைத்து சென்டர்களுக்கும் அவங்களால் முடிந்த உதவிகளை செய்து மாணவர்களை மேம்படுத்துவதற்காகவே அவங்க வந்து இந்த நதிகள் அறக்கட்டளை வந்து உங்களுக்கு தொண்டு செஞ்சு கொண்டு இருக்காங்க. நீங்கள் இன்னமும் கல்வி கற்று நல்ல சிறப்பாக வளரணும் என்பதுதான் அவங்களோட ஆசை. அதை நீங்க வந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும். இப்பொழுது நதிகள் அறக்கட்டையிலிருந்து சென்னையிலிருந்து நம்மளுக்காக அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. கல்விக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்றதுனால கல்விக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன அவங்களால முடிந்த உதவி செஞ்சு மாணவர்களை உயர்த்தணுன்ற ஒரு குறிக்கோளோட நம்மளுக்காக இன்னமும் எவ்வளவு மாணவர்கள் சேர்ந்து படித்தாலும் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுப்போம் என்று நம்ம சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை மூலமா நம்மளுக்கு உதவி பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி அனைவரும் கிளாப் பண்ணி
அவர்களை வர்றப்ப வரவேற்கணும். நன்றி நன்றி நன்றி, மிக மிக நன்றி. அதாவது லக்ஷ்மிபுரம் சென்டர் பொன்மாலதி டீச்சர், அவங்க கிட்ட மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாலையகவுண்டன்பட்டி ஸ்டூடெண்ட் ஜானகி மேடம் டீச்சராக இருக்காங்க. அவங்க கிட்ட 20-25 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கல்கோட்டை டீச்சர் ராணி, அவங்க கிட்ட ஒரு 20-25 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கஸ்தூரி மேம் கிட்ட பெருமாள் கோவில்பட்டி டீச்சர், அவங்க கிட்ட ஒரு 20-25 ஸ்டூடெண்ட், மொத்தம் எங்க இதுல 120 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல செயல்பட்டு இருக்காங்க. அவங்க அனைவருக்கும் நதிகள் அறக்கட்டளை மூலம் நன்கொடைகள் இன்னும் வழங்குமாறும் சிறப்பிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பார்பட்டி நம்ம சமூக அறக்கட்டளை, சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையும் நதிகள் அறக்கட்டளையும் இணைந்து மாணவர்களுக்கு கல்விதான் முக்கியம் என்பதை சிறப்புற உரையாற்றுகின்றனர். தமிழ்நாட்டிலேயே சிலுக்குவார்பட்டி சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையையும் நதிகள் அறக்கட்டளையும் சிறப்பாக இணைத்து மேம்படுத்துவது என்பது கல்வியில் மேம்படுத்துவது என்பது சிறப்பாக இது பண்ணப்படுகிறது. மாலை நேர பாடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், இலவசமா நம்ம படிக்கணும் அப்படின்றது மாலை நேர கல்வி மையத்துல எண்ணிக்கையை அதிகரித்தல் நம்முடைய சமூக மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கம். அடுத்து நதிகள் மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கம் வந்து கல்வியை மேம்படுத்துவது, அதிகரித்தல். குழந்தைகளை எங்கெங்க படிக்கிறாங்க, இலவசம், டிராப் போட்டு இந்த குழந்தைகளை அதிகப்படுத்துவது அவங்களுடைய நோக்கமா இருக்குது. மாணவர்களின் திறமைகளை வளர்த்தல், மாணவர்களிடையே வந்து பாராளுமன்றம் அமைப்பது, மாணவர்களை குழுவாக பிரித்து கல்வி குழு, மேம்பாட்டு திட்டம், விளையாட்டு திட்டம், சுதந்திர குழு, விவசாய குழு என அந்த பிள்ளைகளை வந்து குழுக்களாக வேதமும் வேதத்தின் அந்தமும் அந்தத்தின் மெய்ப்பொருளாம் பேதமும் பேதத்தின் மார்க்க பிணக்கருக்கும் போதமும் போல் உருவாகி இங்கு புதிந்து வந்த நாதமும் நாதத்தின் வந்தார்க்கும் வெண் தாமரை நாயகியே போற்றி. தம்பிகளா, வெண் தாமரை நாயகியே அவங்கள பார்த்து சொன்னேன். அவங்க ஆசிரியர், அவங்க தான் நமக்கு சரஸ்வதி. கல்வி கற்றுக் கொடுக்கறதுலேருந்து ஒழுக்கம், வாழ்க்கை, வெற்றி, நம்ம எப்படி ஜெயிக்கிறது எல்லாம் கற்றுக் கொடுக்குற மாபெரும் சரஸ்வதி அம்சமாக இருக்கிற தெய்வம் அவங்க தான். தாய் தந்தையை விட நம்ம மதிக்க வேண்டியது அவர்களை தான். வந்து தாய் தந்தையை விட கல்வி, ஒழுக்கம், செல்வம், வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது, எப்படி நாம் ஜெயிப்பது, எப்படியெல்லாம் ஜெயிப்பது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக தான் நமக்கு ஆசிரியர் நமக்கு இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு கைத்தட்டி ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு சந்தோஷப்படுத்துங்க. அதே போன்று பாசத்திற்குரிய நண்பர் உங்க சமூக அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ரமேஷ் ஐயா வந்து எனக்கு 20 வருஷ நண்பர். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, நாங்கள் 22 வருஷ நண்பர் சென்னையில். அவர் வந்து ஊருக்கு வந்துட்டாரு. நான் கலைத்துறையில் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நான் ஒரு சமூக அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கேன், பசங்களாம் படிக்கிறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா 4 வருஷமாக கேட்டுட்டு இருந்தார் என்கிட்ட. தனிப்பட்ட முறையில் என்னால் செய்ய முடியல. எங்கள் நதியில் அறக்கட்டளை சொல்லி இப்போ தான் ஒரு மாதமாக சொல்லி உங்களுக்கெல்லாம் உணவறிந்து, அவங்க வந்து எப்படின்னா எல்லாமே சிவத்தொண்டர்கள் வந்து எல்லாம் சிவத்தொண்டர்கள், சிவ நடிகார்கள். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கையாலேயே சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் கவிஞர, நம்ம போய் நான் காசு கொடுத்து வாங்கக்கூடாது, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க கையாலேயே சமைச்சு கொண்டாந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுருக்கிறீங்க. உணவுக்கு அடுத்தது கனவுக்கு படிப்பதற்கு முதல் நமக்கு என்ன எழுதுகோள், ஏடு, அது வேணும் இல்லவா? சின்ன குழந்தைகள இருந்து படிக்கிற காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம நோட்டு, புத்தகம், பேனா எல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. அது எதுக்காக தெரியுமா? ஆசிரியர் கற்றுக் கொடுத்த கல்வியை அதில் பதிவேட்டில் நாம் கல்வெட்டாக நம்ம உழைப்பையும் நம்ம உயர்வையும் பதிவு பண்ணுறதுக்காக தான் அந்த நம்ம கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதனை வாங்கி கொண்டு நல்லா படிக்கணும், நல்லா படித்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். சமூக அறக்கட்டளைக்கு நதிகள் அறக்கட்டளை சென்னையிலேருந்து நோக்கி வந்திருக்குது. எல்லா நதிகளும் மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு போகும். எங்கள் நதி பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு போகும். எதுக்காக? கல்விக்காக. கல்வியில் பின்தங்கி இருக்க குழந்தைகளை படிக்க வைக்கணும், படித்து உயர்த்தணும் அவங்கள அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த விஷயம் செய்கிறாங்க. நதிகள் கட்டளை வர்றாங்க. நதிகள் அறக்கட்டளைக்கு நீங்கள் அழகாக இன்னொரு வாழ்த்து சொல்லலாம். இன்னமும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க.
அதையா ரமேஷ் ஐயா இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ரமேஷ் ஐயா நானும் 22 நாள் நண்பர்கள். நான் வந்து பாடலாசிரியராக முயற்சி பண்ணேன், அவர் இயக்குனராக முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணி வீட்டுக்கு வந்துட்டார். நான் சென்னையிலே இருக்கிறேன். இருந்தாலும் எங்கள் நட்பு பயணம் தொடர்ந்து தான் இருக்குது. அந்த நட்புக்காக செய்யுங்கன்னு சொல்லி 5 வருஷமாக எங்கிட்ட கேட்டு இருந்தார். இப்போ தான் நிறைவேறிருக்கு. உங்கள் கூட சேர்ந்து நானும் உணவுண்டு இந்த சிறப்பான விஷயங்களை பதிவு பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி. என்னை போன்று ஒரு கவிஞராகவோ, ஏன் ஒரு அப்துல் கலாம், எத்தனையோ பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்க, அது போன்று நீங்களும் யாராவது இருக்கீங்க இல்லை, அது மாதிரி அதுக்காக நீங்கள் தான் இதெல்லாம் கொடுக்குறது. உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு ஒரு அப்துல் கலாம் ஆகலாம், மிகப்பெரிய ஞானி ஆகலாம், வாழ்க்கையில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகலாம், வெற்றி பெற வேண்டும். அதுக்கு என்ன காரணம், என்ன மூலதனம்? படிப்பு. அந்த படிப்பை யார் கொடுப்பாங்க? நமக்கு கல்வி கொடுக்குற ஆசிரியர் கொடுப்பாங்க. அவங்கள வணங்கி அவங்க சொல்வதை கேட்டு அவங்க கற்றுக்கொடுக்குற கல்வியை பிடராது படித்து வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னா இந்த நதிகள் அறக்கட்டளையும் உங்கள் சமூக அறக்கட்டளை ஒரு நாளைக்கு நினச்சி பார்ப்பீங்க. ரெண்டுமே 2 ஏரிகள் தான். அது ஏறி நின்று வாழ்க்கையில் நீங்கள் படித்து அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்பது என்னோட நோக்கம். இப்படி நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரமேஷ் ஐயாவிற்கும் எங்கள் நதிக்கட்டளை அறக்கட்டளைக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க, வெற்றி, ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோம். முக்கியமாக சொல்ல வந்துட்டேன், இவர்களை போன்ற மாபெரும் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த கல்வியில் தான் நான் கவிஞராக இருக்கிறேன். 37,420 பாட்டு பக்தி பாட்டு எழுதிக்கிறது வரையும் 200 திரைப்படங்களை பாட்டு எழுதியிருக்கேன். ஐயா ராஜா சார் இசைஞானி இசை வரையும் இப்போ 3 படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை போன்று நீங்கள் வாழ்க்கையில் உயரணும், வெற்றி பெறணும், ஜெயிக்கணும். கலைத்துறை எந்த துறையாக இருந்தாலும் சரி, கல்வி தான் மூலதனம். அதை முதல்ல நல்லா கற்றுக்கிறங்க, நல்லா படிங்க, நல்லதையே படிங்க. நன்றி, வணக்கம்.